So, in order to raise finance for the company goes for issue of shares. Okay, so they sell the company shares, and in turn, they get the money from the public. இதுதான் சிம்பிளா layman language சொல்லணும்னா this goes through a lot of process like application stage, allotment stage. அப்புறம் வந்து we have calls in advance, first call, calls in arrears, final call, then we have a no forfeiture, reissue, இல்ல, and then transfer to capital reserve. ஸோ இந்த ஸ்டேஜஸ்லாம் ஓகே இல்ல செல்லம்? இதெல்லாம் போட்டு பார்த்துட்டீங்களா சம்ஸ்லாம்? குட். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டு. இப்போ ரீகேப் பண்ணலாமா? ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணிக்கு வந்து என்ன ஜர்னல் என்ட்ரி? ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி செல்லம் யோசிங்க. எப்படி ஷேர் டு பேங்க் அக்கௌண்ட். சூப்பர். ப்ரோரேட் அலாட்மெண்ட்டுக்கு அதாவது சூப்பர். கால்ஸ் இன் அரியர்ஸ்க்கு கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஓகேவா? கால்ஸ் இன் அரியர்ஸ் ஜர்னல் என்ட்ரி கேட்டேன். கேட்கலையாடா? வாய்ஸ் கேட்கலையாடா? வாய்ஸ் கேக்குதா இல்ல? ஓ, அப்படியா? சரி, கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஜர்னல் என்ட்ரி சொல்லுங்க. கால்ஸ் இன் அட்வான்ஸ் ஜர்னல் என்ட்ரி. சூப்பர். ஷேர் ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி. ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி. ரீஇஷ்யூ என்ட்ரி இல்ல, ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். இப்ப வந்து ரைட் இஷ்யூனா என்ன மித்ரா? சோ என்ன பிரைஸ்ல கொடுப்பாங்க ரைட் இஷ்யூக்கு? என்ன price ல இல்ல, அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஷேர் பிரைஸ் எப்படி கொடுப்பாங்க இப்போ?
எக்ஸிஸ்டிங் குடுக்குறாங்க அப்படின்னா எந்த ரேட்ல கொடுப்பாங்க? ஆ, கரெக்ட், கரெக்ட். ஓகே. SOS லிமிடெட் issued. இங்கே போட்டிருக்கேன். SOS Limited issued a prospectus inviting applications for 6,000 shares of rupees 10 each at a premium of 2 per share. Okay. On application rupees 2 per share, allotment 5 per share, including premium. First call வந்து 3 per share. On second and final call 2 per share. Applications வந்து எவ்வளோ இவங்களுக்கு தேவை 6,000 பட் எவ்வளோ வந்திருக்கு 9,000. ஸோ இட்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் கரெக்டா? அப்பனா 6,000 ஷேர்ஸ் ரிசீவ்டு 9,000. இதுல அவங்க என்ன பண்றாங்க ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு 7,500 ஷேர்ஸ்க்கு பண்றாங்க. கேக்குறதா மித்ரா வாய்ஸ்? ஓகேவா? ஸோ ரிமைனிங் அப்ளிகேஷன்ஸ் வேர் ரெஃப்யூஸ்டு. மணி ஓவர் பெய்ட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் வேர் அப்ளை டுவர்ட்ஸ் சம்ஸ் டியூ ஆன் அலாட்மெண்ட். அதாவது 1,500 ஷேர்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 7,500 ஷேர்ஸ் வந்து ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ ஆனா தேவையானது அவங்களுக்கு 6,000 இல்லையா? இதுதான் நடந்திருக்கு. இப்போ ஆ, ஆ, D to whom 100 shares were allotted failed to pay the allotment money and subsequent failure. அதாவது Dக்கு வந்து allotted பண்ணியிருக்கிறதுல allotment money பே பண்ணல. அதனால அவரு ஃபர்ஸ்ட் காலும் பே பண்ணாததுனால ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இசட் என்ன நடந்ததுன்னா இசட் அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணிட்டாரு, ஆனா கால்ஸ் ரெண்டையும் பே பண்ணல. அதனால ஷேர்ஸ் வர் ஃபோர்ஃபீட்டட் ஒன்லி ஆஃப்டர் தி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷேர்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க. இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ல வந்து 200 ஷேர்ஸ் வந்து மொத்தம் 300 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆயிருக்கு இல்லையா? டோட்டலா 200 + 100. அதுல 200 ஷேர்ஸ் வந்து திருப்பி ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க 8.50. த ஹோல் ஆஃப் டி ஷேர்ஸ் பீங் இன்க்ளூட் அப்படின்னா என்னன்னா அந்த 200ல 100 ஷேர் ஆஃப் டி ஃபுல்லா இன்க்ளூட் ஆயிருக்கு. ரிமைனிங் இருக்கிற இந்த 200ல தான் 100 எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். கொஸ்டின் புரியுறதாடா? ஆ, இப்ப பாருங்க.
இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பா இது பிரியுது. ஒண்ணு வந்து ப்ரோரேட் அலாட்மெண்ட். அடுத்தது வந்து 100 ஷேர்ஸ் மட்டும் ஃபோர்ஃபீட் ஆகுது. அடுத்தது வந்து 200 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் ஆகுது. அப்படி பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி என்ன வரும் மித்ரா? வெரி குட். என்ன ஜர்னல் என்ட்ரி? எவ்வளோ அமௌண்ட்? 6000 இன்டூ எவ்வளோ ரிசீவ்? ஆ இல்ல செல்லம், 9000 ஷேர்ஸ் ரிசீவ் ஆயிருக்குல்ல, 9000 தானே இருக்கு. அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. வேற ரிசீவ்ட் ஃபார் 9000 அதுக்கு தானே போடணும். அப்ப சொல்லுங்க என்ன வரும்? ஆ என்னாச்சு? இல்ல 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 இல்ல. அப்ளிகேஷன்ஸ் 9000 வந்திருக்கு. அப்ப வந்திருக்குன்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. எவ்வளோ டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு அப்ளிகேஷன் 9000 இன்டூ 2 18,000 ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன உள்ள வந்திருக்கோ அதுக்கு ஜர்னல் என்ட்ரி போடணும். இஷ்யூடுன்றது இவங்களுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா. அதான் அதுக்கப்புறம் தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இட் இஸ் லைக் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷனா ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்ல ப்ரோரேட் அலாட்மெண்ட்ன்றது அடுத்த கொஸ்டின். ஓகேவா? வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது வந்து வாட் யூ ஹாவ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஸோ ரிசீவ்டுனாலே பைசா உள்ள வந்திருக்கு. ஸோ 9000 இன்டூ 2 வந்து 18,000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்னா 6000 into 2 12,000. ஓகேவா? இது புரிஞ்சுதா? இவங்க எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க? 1500. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் டு பேங்க் 1500 into 2 3000. கரெக்டா? இதுல ப்ரோரேட் அலாட்மெண்ட் அவங்க எவ்வளவு சொல்றாங்க சம்ல? ஸோ மொத்தமா 9000 ஷேர்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? மொத்தமா 9000 ஷேர்ஸ் ரிசீவ்டு. அதுல வந்து இவங்களுக்கு ரிஜெக்டட் வந்து 1500. கரெக்டா? அப்ப ரிமைனிங் வந்து 7500. இததான் வந்து அவங்க சம்ல சொல்றாங்க. இந்த மாதிரி allotment was made prorated to the applicants of 7,500. இந்த 1500 போக கம்பெனி இஷ்யூ வந்து 6000 போக அவங்களோட ஃபுல் அலாட்மெண்ட் இதுக்கு பண்ணிடுறாங்க. ஓகே, அதான் மீனிங். ரிமைனிங் 1500 தான் ப்ரோரேட் அலாட்மெண்ட். ஸோ இதுக்கு என்ட்ரி 1500 இன்டூ 2. ப்ரோரேட் அலாட்மெண்ட்டுக்கு என்ன? ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் அலாட்மெண்ட் இந்த 1500 இன்டூ 2 3000. புரியுதா? இந்த ஸ்டெப். இப்போ அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அலாட்மெண்ட்ல வந்து ஆஸ் யூஷுவல் ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் வந்து இது எல்லாமே நம்ம 6000 வச்சு தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ 6000 இன்டூ 5 அவங்க அலாட்மெண்ட் எவ்வளவு சொல்றாங்க? 5 ரூபாய். பிரீமியம் வந்து 2 ரூபாய். அப்பனா வந்து இன்க்ளூடிங் பிரீமியம். அப்பனா வந்து என்னோடது இன்டூ 5 போட்டோம்னா 30,000. கரெக்டா?
இங்க பேக் டு ஷேர் அலாட்மெண்ட்ன்றது இதை மைனஸ் பண்ணிடணும். இந்த ப்ரோரேட் அலாட்மெண்டோட பைசா மைனஸ் பண்ணிடணும். இது இந்த 3000, அதாவது இது எப்படி கால்குலேஷன் வரும்னா ஸோ சம்ல என்ன சொல்றான்னா were allotted, he failed to pay the allotment money and on his subsequent failure to pay the first call his shares were forfeited. அதாவது அவன் வந்து அலாட்மெண்ட் மணி பே பண்ணல, அப்பனா அவன் வந்து கால் மணியும் பே பண்ணல. ஓகேவா? அப்பனா இங்க என்ன வரும்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 300 into 3. ஃபர்ஸ்ட் காலோட ஷேர் மணி என்ன, அதாவது அலாட்மெண்ட் ஸ்டேஜ் வந்து 2 ரூபாய், சாரி அப்ளிகேஷன் ஸ்டேஜ் வந்து 2 ரூபாய், அலாட்மெண்ட் ஸ்டேஜ் வந்து 3, பிரீமியம் வந்து ஒரு 2. ஓகேவா? அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து 3 ரூபாய், செகண்ட் கால் வந்து 2 ரூபாயாடா. ஸோ இது செக் பண்ணிப்போம்ல, இந்த செக் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வருது செக் பாயிண்ட். இதோ சம்ல இப்படி கொடுத்துருப்பான்டா, இன்க்ளூடிங் ப்ரீமியம் கொடுத்துருப்பான். அப்போ இங்க ஏற்கனவே ப்ரீமியம் 2 ரூபாய், அப்பனா 5 minus 2 3ன்றது தான் ட்ரூ அலாட்மெண்ட் மணி. ஸோ ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இது வரைக்கும் நார்மல் தான், இது டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம், அலாட்மெண்ட்ல வந்து இவன் அலாட்மெண்ட் மணி 100 ரூபாய் பே பண்ணல இல்லையா? ஸோ 100 பே பண்ணாததுனால கால்ஸ் இன் அரியர்ஸ்ல வந்து எப்படி வரும்னா எவ்வளவு ஷேர்ஸ் அது, சாரி 9000 ஷேர்ஸ். அப்புறம் வந்து 3 ரூபாய், ஸோ ஷேர் அலாட்மெண்ட் வந்து 30,000, இது 18,000 12,000. இங்க வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் வந்து 450 rupees. இது எப்படி வரும்னா நான் ஒரு கால்குலேஷன் சொல்லி தரேன்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 2 வேர்ட் இருக்கு செல்லம், அப்ளைடு allotted. ஓகேவா? இந்த மாதிரி 2 காலம் போட்டுக்கணும், அப்ளைடு அண்ட் allotted. இப்போ 7500 ஷேர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்குலாம் 6000 ஷேர் அலாட் பண்ணாங்க. கரெக்டா? அதாவது கரெக்டா 7500 ஷேருக்கு தான் ரிஜெக்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறவங்களுக்குலாம் 6000 ஷேர் தான் அலோகேஷன் ஆச்சு. கரெக்டா? அப்போ அப்போ எனக்கு வந்து 100 ஷேர் அலாட் பண்ணிருக்காங்கல்ல, இங்க சொல்றான் இல்லையா அவன் சம்ல, the to whom 100 shares were allotted அப்படின்னு சொல்றான்ல, அப்போ அவன் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்கான்றத பார்க்கணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, இந்த மாதிரி இவ்வளோ அலாட் பண்ணிருக்கான் அப்படின்ற வேர்டு கொடுத்திருந்தாலே, அப்பனா என்ன அர்த்தம்னா இவன் எவ்வளவு அப்ளை பண்ணிருக்கான்னு பார்க்கணும். இவன் ஏன் அப்ளை பண்ணிருக்கான்னு பார்க்கறோம்னா, இவனோட அப்ளிகேஷன் மணி ஆல்ரெடி கம்பெனி வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சோ இவனோட அப்ளிகேஷன் மணி கம்பெனி கிட்ட எக்ஸஸா உட்கார்ந்துட்டு இருக்கும்.
ஸோ இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாதான் ட்ரூ அலாட்மெண்ட் மணி, அதாவது இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறான் இல்லையா, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு bank account debit to share, there is bank account debit to share allotment and allotment money received ன்னு போடுறான்ல, 26,550ன்றத கண்டுபிடிக்கிறான்ல, that is inclusive of actual allotment money minus pro rata allotment minus இந்த 100 sharesக்கு அவன் ஆல்ரெடி அப்ளை பண்ணி கம்பெனிக்குள்ள அவனோட அப்ளிகேஷன் அமௌண்ட் உட்காந்துட்டு இருக்கும் கரெக்டா, அதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். புரியுதா? எப்போ உங்களுக்கு சம்மில் D to whom 100 shares were allotted failed to pay the allotment moneyன்ற ஸ்டேட்மெண்ட் இருந்தாலே நீங்க உடனே என்ன பண்ணிடணும்னா இந்த மாதிரி போடணும். இவ்வளோக்கு இவ்வளோ அலாட் ஆயிருக்குன்னா அதனால அது ப்ரோரேட் அலாட்மெண்ட் சம்ல மட்டும்தான் வரும் மித்ரா, வேற சம்லலாம் வராது. ஓகேவா? ஸோ அப்ளைடு அலாட்டடுக்கு இவ்வளோனா, ஸோ 125 ஷேர்ஸ் அப்ளைடுக்கு அலாட்டட் எவ்வளோ? ஓகேவா? அப்ப 100 ஷேர் அலாட்டடு. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்ப என்னோட ரேஷியோ ஆஃப் அலாட்மெண்ட் எப்படி வருது? 75:60. கரெக்டா? 75:60ன்றது வந்து நம்ம எப்படி போடலாம்னா 15 சாரி 60:75 அலாட்மெண்ட் வர்சஸ் அப்ளை 4:5 வருது ரேஷியோ, இப்படி வருது. இப்போ நான் அலாட்மெண்ட் மணி அண்ணா எவ்வளோ எனக்கு வந்து அலாட்மெண்ட் மணி நான் எவ்வளோ பே பண்ணல, அப்ளிகேஷன் மணி நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன் அந்த 100 ஷேருக்கு, 100 இன்ட்டு எவ்வளோ ஒரு அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ஒரு ஷேருக்கு? 2 ரூபாய். ஸோ அப்ளிகேஷன் மணி நான் பே பண்ணியது வந்து 200 ரூபாய். அலாட்மெண்ட் மணி நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கணும்னா ஒரே நிமிஷம் அப்ளிகேஷன் மணி வந்து 125 into 2, அலாட்மெண்ட் வந்து 100 into 5, அப்ளை 125 நான் அப்ளை பண்ணியிருப்பேன், அப்போ 250 ரூபா. அந்த 125ல எனக்கு வந்து 100 தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் மணி பெய்டு டு கம்பெனி வந்து நல்லா பார்த்துக்கோங்க மித்ரா, இந்த கால்குலேஷன் பார்த்துக்கோங்கண்ணா, சிம்பிள் கால்குலேஷன் தான். அப்ளிகேஷன் மணி வந்து நான் கம்பெனிக்கு 250 ரூபா பே பண்ணியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக நான் கம்பெனிக்கு அப்ளிகேஷன் மணி கம்பெனி அக்செப்டட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ்க்கு அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க? 100 ஷேருக்கு தானே. என்னோட நான் 125 ஷேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அவன், ஆனால் எனக்கு 100 ஷேர் தான் அவன் என்னோட அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நான் கம்பெனி கிட்ட ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கணும்? அப்ளிகேஷன் ஸ்டேஜ்லேயே 200 ரூபாய் தான் பே பண்ணியிருக்கணும் கரெக்டா? அப்போ கம்பெனி கிட்ட என்னோட எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி எவ்வளோ உட்காந்துட்டு இருக்கு? 50 ரூபா. இந்த ஸ்டெப்பு புரியுதா? வித் தி கம்பெனி. இது இங்க எப்படியே வச்சுக்கோங்க, இது அப்ளிகேஷன் ஸ்டேஜ். அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, அலாட்மெண்ட் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா எவ்வளோ வந்து எனக்கு டோட்டல் அமௌண்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட், டோட்டல் டியூ ஆன் அலாட்மெண்ட் வந்து 100 into 5 கரெக்டா? அப்போ எக்ஸஸ்
அப்ளிகேஷன் மணி ஆல்ரெடி வித் த கம்பெனி எவ்வளோ? ஆ அப்ப ரிமைனிங் நான் எவ்வளோ பே பண்ணோம்? ஆ அதான் அந்த 450 புரியுதாடா? இப்போ ஒருத்தருக்கு நம்ம வந்து யாரோ ஒருத்தருக்கு நம்ம 500 ரூபாய் குடுக்குறோம். ஆக்சுவலா அவருக்கு வந்து நம்ம 400 ரூபாய் தான் குடுக்கணும்னா அவர் நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணணும்? நல்லா கேளுங்க. இந்த சினாரியோ நல்லா கேளுங்க. அப்சர்வ் பண்ணுங்க. 500 ரூபாய் நான் ஒருத்தருக்கு குடுத்துருக்கேன். ஆனா அவருக்கு நான் 400 ரூபாய் தான் குடுக்கணும். அவர் எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணணும் எனக்கு? ஆ அடுத்த ஸ்டேஜ்ல நான் அவருக்கு 500 ரூபாய் குடுக்கணும். ஓகே. இப்ப நான் ஆக்சுவலா அவருக்கு நெட்டா எவ்வளவு குடுத்தா போதும்? 400 ரூபாய். புரியுதா? ஏன் 400 ரூபாய்? ஏன் 100 மைனஸ் பண்றோம்? கரெக்ட்டா சொல்லுங்க ரீசன். எதனால இல்ல அந்த 100ன்றது என்ன செல்லம்? ஏன் 100 மைனஸ் பண்ணீங்க? நீங்க உங்க ஆன்சர் கரெக்ட். ஆனா நீங்க அத புரிஞ்சுட்ட விதம் கரெக்ட்டான்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. அதுதானா நீங்க பாத்துக்கோங்க உங்க அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் சினாரியோல நீங்க 500 ரூபாய் குடுத்துறீங்கடா. ஆனா ஆக்சுவலா அவருக்கு 400 ரூபாய் தான் குடுக்கணும். ஓகே. அவர் உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணும்? 100 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஆனா இந்த இந்த சினாரியோவும் இப்ப நான் சொல்லப் போற சினாரியோவும் கனெக்டட் தான். சரியா? அடுத்த மாசம் நீங்க அவருக்கு வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். 500 ரூபாய் நீங்க பே பண்ணணும். ஆனா அவர்கிட்ட ஆல்ரெடி உங்களோட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 100 ரூபீஸ் இருக்கு. இப்ப நீங்க எவ்வளவு பே பண்ணணும்? ஏன் 400 பே பண்ணணும்? 100 பே பண்ணிட்டோம் பேலன்ஸ். கரெக்ட். சூப்பர். கரெக்ட்ரா. யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். சோ யார் யார் வந்தாங்க? நந்தனாவா? நந்தனா குட் மார்னிங் டா. குட் மார்னிங். சோ இப்போ இதுதான் கான்செப்ட். இதுதான் அந்த 450. புரிஞ்சுதா? சோ அவங்க அந்த 450 ரூபாய் பே பண்ணாததுனால என்ட்ரி என்ன போடுறோம் அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் 30,000 மைனஸ் 3,000 மைனஸ் 450. புரியுதாடா மித்ரா? அதான் இந்த பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் 26,550. அவ்வளவுதான் சிம்பிள். நெக்ஸ்ட் இப்ப கால்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாமா? கால்ஸ்ல வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டு செகண்ட் கால் என்ன என்ட்ரி வரும்? ஃபர்ஸ்ட் கால் வந்து காலை பொறுத்த வரைக்கும் 3 ரூபாய். ஆஸ் யூஷுவல் 3 into 6,000 18,000. கரெக்டா? இதுல அவங்க வந்து அவன் என்ன சொல்றான்? அந்த 300 மொத்தமா வந்து கால்ஸ் இங்க ஒரு 100 ஷேர்ஸ்க்கு வந்து கால் இதுவாகல. கரெக்டா? ரெண்டு பேருமே ஷேர் பே பண்ணல. அப்புறம் 200க்கு. அப்ப ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ? 300. ஆ சோ 300 into 300 into 3 வந்து 900. இது இது வரைக்கும் புரிஞ்சுதா? சேர்த்து போட்டிருக்காங்கடா என்ட்ரி. 300 into 300 புரிஞ்சுது. ஓகே மித்ரா, இது வரைக்கும் இந்த சம் இன்னைக்கு ஹோம்ஒர்க். இந்த சம் இது வரைக்கும், அதாவது இப்ப ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் இந்த ஒர்க்கிங் இருக்குல்ல, கம்ப்ளீட் ஒர்க்கிங். ஓகே. இந்த 450 வரைக்கும் இது வரைக்கும் ஹோம்ஒர்க் போடுங்க இன்னைக்கு. இதோட ரிமைனிங் பார்ட் நாளைக்கு சொல்லி தரேன். ஏன்னா இது ஒரு 14 மார்க் சம். ஓகே. நான் அட்டஸ்டேஜ் எடுத்தேன்னா குழம்பிரும் உங்களுக்கு. ஸோ ஓகே, நான் இதை வந்து இப்போதைக்கு நான் ரெட்ல போடுறேன். அந்த அப்ளைட் அலாட்டட் நல்லா புரியுறதான்னு பாருங்க. இல்லைன்னா நாளைக்கு திருப்பி ஒரு வாட்டி சொல்லி தரேன். இதுல 3 காம்போசிஷன் இருக்கு செல்லம். ஒன்னு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் டீடைல்டா போடணும். அடுத்தது வந்து ஷேர்
ஃபோர் ஃபீச்சரு. ஓகேவா? அடுத்தது வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, பார்ஷியல் ரீஇஷ்யூ. பார்ஷியல் ரீஇஷ்யூனா என்னடா, 300 ஷேர் ஃபோர் ஃபீட் ஆகி வெறும்னா அதுல 200 ஷேர் தான் இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டன்னு. சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, இவன் ஏன் வந்து இந்த சம்மில் ஃபர்ஸ்ட் கால் போட்டதுக்கு அப்புறம் கால்ஸ் இன் அரியர் போட்டதுக்கு அப்புறம் ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி ஏன் போட்டிருக்காங்கன்னா, இந்த சம் படிச்சீங்கன்னா தெரியும். அண்ட் சப்சிக்வெண்ட் ஃபெயிலியர் டு பே த ஃபர்ஸ்ட் கால், ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணாதது உடனேவே ஷேர் ஃபோர் ஃபீட் ஆயிடுதான். அதனால நம்ம வந்து உடனேவே இந்த ஃபோர் ஃபீட் என்ட்ரி போட்டோம். எதுக்கு? ஓகேவா? இப்போ நீங்க ஃபோர் ஃபீட் என்ட்ரி பாத்தீங்கன்னா வெறும் 100 ஷேர்ஸ்க்கு மட்டும் போட்டிருப்பாங்கண்ணா. 300 ஷேர் கால்ஸ் மொத்தமா பே பண்ணல. ஆனா ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி பாத்தீங்கன்னா 100 ஷேருக்கு மட்டும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா, அவங்க அக்கார்டிங்கா ஷேர் ஃபர்ஸ்ட் கால்ல வந்து இப்போ 6000 ஷேர்லடா, அது 300 போச்சுன்னா இவ்வளோ 5700. தட் இன்டு 3 17,100. ஓகே, இப்போ ஷேர் ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி பாத்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், செக்யூரிட்டி பிரீமியம், டு ஃபோர் ஃபீட்டட், டு கால்ஸ் இன் அரியர்ஸ், அந்த மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருங்க. அதாவது இந்த 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 சம்லே மெயின் ஒர்க்கிங் வந்து இதுதான். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு நாளைக்கு இதோட ரிமைனிங் ரிசல்ட் தருவேன். சரியா? அது வரைக்கும், ஆமா அது வரைக்கும் முடிங்க ஃபர்ஸ்ட். பிட் பிட்டா முடிக்கலாம். அது மொத்தமா முடிச்சோன்னா இது சரியா இருக்காது. நிறைய இருக்கு என்ட்ரிஸ். அதனால இது மட்டும் ஃபர்ஸ்ட் முடிங்க. ரெஸ்ட் இது பார்க்கலாம். ஆனா நீங்க எப்பவுமே இதை செக்லிஸ்ட் பண்ணிட்டு இந்த பார்ட் ஆஃப் இட் பண்ணிட்டு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செல்லம். ஓகே, இது அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் கோ டு த ப்ராப்ளம். ஸோ நம்ம ஒன்றா முடிக்கலாம், அர்ஜென்ட் இல்லை. இப்போ அடுத்தது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 15. இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரா நந்தனா ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு போட்டோ காப்பி எடுத்துக்கோங்கடா. ஜேர்னல் என்ட்ரிஸோடது மட்டும் அப்டேட் பண்ணாம, அமௌண்ட் அப்டேட் பண்ணாம. எப்படி சொல்றேன்னா, ஆமா இது மட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் இது இருக்குல்ல, இருந்து 21 வந்து ஹோம்ஒர்க். எப்படி ஈஸியா பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஓனா பார்க்காம எழுதி அதை போட்டோ காப்பி எடுத்தாலும் சரி, இல்ல இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்து அதை போட்டோ காப்பி எடுத்தாலும் சரி, உங்களோட விருப்பம். நான் அதான் போன பேட்ச்க்கு சொன்னேன், உங்களுக்கு ஈஸியா முடிச்சாங்க. அதான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்க பாருங்க. இது இருக்குல்ல கண்ணா, இது பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட்லாம் எடுத்துருங்கடா. ஓகே, அமௌண்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லுமா என்னெல்லாம் உங்களுக்கு இன்கார்பரேட் பண்ண முடியுமோ பண்ணிட்டு நீங்க அப்டேட் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு சம்முக்கும் இந்த ஜேர்னல் என்ட்ரி என்னமோ ஜேர்னல் என்ட்ரி சேமா இருக்கும்டா. சில சம்முக்கு வந்து ஷேர்ஸ் ரிஜெக்ஷன் வரும், சாரி ரீஃபண்டடோ ரிஜெக்ஷன் வரும். சிலதுக்கு ப்ரோரேட்டா வரும், சிலதுக்கு கால்ஸ் இன் அரியர்ஸ் வரும், அந்த மாதிரி வரும். பட் பை டிஃபால்ட்டா நீங்க சம்மோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகடன்னு முடிச்சிடலாம். ஓகேவாடா? இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ரெண்டு பேர்கிட்டயும் லேப்டாப் இருக்குல்ல? ஆ ஸோ அப்ளிகேஷன், அலாட்மெண்ட்டு, கால்ஸு,
இது ஃபர்ஸ்ட் கால். செகண்ட் கால்க்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும் இல்லையா? ஷேர் ஃபோர் ஃபீச்சர். ஷேர் ஃபோர் ஃபீச்சருக்கு வந்து cancellation ஆஃப் ஷேர்ஸ். அப்போ ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபோர் ஃபீச்சர், அப்புறம் ஷேர் கேபிட்டல் டு ஷேர் அலாட்மெண்ட். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுருக்கடா. ஷேர் கேபிட்டல் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் கேபிட்டல் டு ஷேர் செகண்ட் கால், இது நாலும் என்னவோ போட்டுக்கோங்க கண்ணா. ஓகே, இது நாலுமே இதுக்கு தான் வரும். ஸோ ஃபோர் ஃபீச்சர்னு வரும்போது என்ன பக்கத்துல என்ன வரும்னா பெய்டப். ஓகேவா? இது பெய்டப், இது அன்பெய்டு, இதுவும் அன்பெய்டு, அன்பெய்டு. ஓகே, நான் பேசுறது கேக்குறதா? ஆ. அப்புறம் ரீஇஷ்யூ. ஷேர் ரீஇஷ்யூக்கு வந்து பேங்க், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபோர் ஃபீச்சர். இல்ல சாரி, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் whatever is received. ஓகே, அப்புறம் பேங்க் டு ஷேர் ஃபோர் ஃபீச்சர் ரிமைனிங், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் என்னடா ஜர்னல் என்ட்ரி நந்தனா? ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் வந்து forfeited ஷேர். அவ்வளோதான்டா. ஸோ இதில் நீங்கள் அக்கார்டிங்காக இது பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட் இதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செக்லிஸ்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரியா? நல்ல டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு ஷுவரா. இது செக் ஸ்டெப் 1 செக்கு, இது ஸ்டெப் 2, அதுக்கப்புறம் இந்த என்ட்ரிஸ்டா. அவ்வளோதான். எல்லா சம்ஸ்க்கும் இதான் பேசிக் இருக்கும் கண்ணா. சரியா? ஒரு ஒரு சம்ல ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற எதுவும் இல்லை. சம் பார்த்தோன்னே பயந்துராதீங்க. ஓகே, படிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ 15th சம்மும் அதே மாதிரி தான் கண்ணா. ஃபெயில் டு பே. இப்போ நான் நாளைக்கு சொல்லி தருவேன்ல அலாட்மெண்ட் மணி ஆன் சப்சிக்வெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இங்கே வந்தோங்கன்னா இப்போ இந்த 40 ஷேர்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க இல்லையா, அவன் அலாட்மெண்ட் மணி பே பண்ணலை, பே ஹிஸ் ஷேர்ஸ் வேர் ஃபோர்ஃபீட்டட்னா உடனே அந்த ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி வந்துடும். 40 into 8 செக்யூரிட்டி ப்ரீமியம் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ். அப்புறம் செகண்ட் காலோடது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பேங்க் டு இதுக்கு அப்புறம் இங்கே செகண்ட் காலோடது பார்த்தீங்கன்னா செகண்ட் கால் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஷேர்ஸ் ஃபோர் ஃபீட் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 14th சம்மும் 15th சம்மும் ஒரே மாதிரி. 14th சம்மோட ஸ்டெப்ஸ் போட்டுட்டு 15th சம்மோட நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்ததை அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கு நான் அந்த 14th சம் முடிக்கும் போது 15th சம்மும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதனால 15 இது பாருங்களேன் அதே மாதிரி கண்ணா. பார்ட் டியூ ஆன் அலாட்மெண்ட், ஸோ ரிசீவ்டு அண்டர் இது எவ்வளோ அதே தான். சரியா? போட்டுறீங்களா? நான் சொல்லி கொடுத்த வரைக்கும் 14th and 15th சம். சரியா? 16th சம் வந்து
16th சம் ஆக்சுவலா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த சம் முடிச்சிடுங்க. ஓகே, அதுவும் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். இதுல எப்படி பிளாக் பிளாக்கா பண்ணிருக்காங்கடா. ஏ அப்ளிகேஷன் ரிசீவ்டு இன் கேட்டகரிஸ் ஏ பி சி அந்த மாதிரி பிளாக் பிளாக்கா பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஜர்னல் என்ட்ரி போடும். ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு சம்முக்கு அப்ளைட் அலாட்டட் போட்டோம்ல கண்ணா, அந்த மாதிரி ஏக்கு தனியா பிக்கு தனியா சிக்கு தனியா இன்னைக்கு நீங்க அந்த ஆக்டிவிட்டி கண்டிப்பா முடிச்சிருங்க. லைக் நாளைக்கு போடலன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க அது போட்டீங்கன்னா தான் நான் கண்டினியூ பண்ண முடியும். ஹோம்ஒர்க் ஒரு வாட்டி நீங்க போடணும். போட்டீங்கன்னா அந்த ஏபிசி கேட்டகரி சொல்லி சி சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா ரொம்ப ஈஸி சம். இதுவும் அதே மாதிரி தான் கண்ணா. இவன் வந்து இஷ்யூ எடுத்துக்கிறான், அப்ளிகேஷன் ரிசீவ் பண்றான், அலாட்மெண்ட் வந்து 5 ரூபாய் பிரீமியத்தோட, ஃபைனல் கால் மேடு ரிசீவ்ட் இன் அலாட்மெண்ட் 1 ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஷேர். இப்போ வந்து நம்ம 4:5 கண்டுபிடிச்சோம்ல மித்ரா, அப்ளைட் இஸ் டு அலாட்டட்ன்ட்டு. இங்க அவனே ரேஷியோ கொடுத்துறான். அதாவது 2 ஷேர் அப்ளை பண்ணதுக்கு 1 ஷேர் வந்து அலாட்மெண்ட். அப்படின்னா அலாட்மெண்ட் இஸ் டு அப்ளைட் எவ்வளோ 1:2 அந்த மாதிரி அவங்களே கொடுத்துடுறாங்க. நீங்க ஜஸ்ட் அந்த இதோட ப்ரப்போர்ஷனோட பண்ணவங்க தான். சரி, இன்னைக்கு சம் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த 5 சம்ஸுமே இருக்கு. ஓகேவா? ஸோ அதை முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இது சொல்லி தருவேன். இது ரொம்ப ஈஸி சம் கடா. இது நீங்களே போட்டுடலாம். இல்லஸ்ட்ரேஷன் 18 நீங்களே போட்டுடலாம் செல்லம். பேசிக் இல்லஸ்ட்ரேஷன் 19 ரொம்ப ஈஸி. 4 ஃபீச்சர் என்ட்ரி தான் செல்லம். 4 ஃபீச்சர் என்ட்ரி உங்களுக்கு தெரியும்ல. இப்போ வந்து 4 ஃபீச்சருக்கு ஜர்னல் என்ட்ரி சொல்லுங்க மித்ரா. சூப்பர். அதே கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்ற மெத்தட் பண்ணீங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் ஈஸியா முடிக்கலாம். கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே, கண்டிப்பா ஈஸியா முடிக்கலாம். அது மட்டும் நான் டாம் ஷூரா சொல்றேன்டா. நானே அது ப்ராக்டிகலா இருக்கறனால சொல்றேன். கடகடன் முடிச்சிருவோம். கார்ப்பரேட் அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் முடிப்போம். ஏன்னா நீங்க என்ட்ரிஸ்லாம் தரவா இருக்கீங்கல்ல. ஸோ என்ட்ரிஸ் வந்து தரவா எடுத்துனா நம்ம அந்த ஃபார்மேட்டோட தானே அலைன் பண்ணணும். எந்தெந்த சம்முக்கு என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்டா வரும் ஐடென்டிஃபை. அதுக்கு மேல பெருசா கிடையாது. ஸோ அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு போட்டு போட்டு ஃபார்மேட் தரவு பண்ணி இந்த ஃபார்மேட்டை ஒரு 10 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, டக்குன்னு முடிச்சிருங்க. நீங்க கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக சொல்றேன். ஆமாண்டா செல்லம்மா, டெக்ஸ்ட் பண்ணாங்க. நான் அப்புறம் கீர்த்தனா கிட்ட ஏற்கனவே பேசின மாதிரி வீடியோ பாத்துக்கிறேன் மேம் சொன்னாங்க. சரி, எப்ப தெரியுமா முடியுது கீர்த்தனா? So PK Limited forfeited 10,000 equity shares of rupees 10 each for non-payment of first call of rupees 2, final call of rupees 3 per share, and these shares were reissued at a discount of rupees 3.50 per share. So forfeited அப்படின்னு வரும்போது கண்ணா cancelled அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட எப்பவுமே ஸ்டெப் என்ன, டேட்டாவை எடுத்து எழுதிக்கணும். ஓகே, என்ன சொல்லியிருக்கான் மொத்தமா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து நான் பேமெண்ட் எதுன்னு பார்த்துக்கோங்க. எது நான் பேமெண்ட் பெய்டுன்னு பார்த்துக்கோங்க. நான் பேமெண்ட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து 2 ரூபாய், ஃபைனல் கால் வந்து 3 ரூபாய். ஓகேவா? தீஸ் ஆர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 3 ரூபாய் 3 rupees 3.50 சொல்றாங்க. அப்போ லைக் மொத்தமா அதோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 10 rupees. இது பேசிக் அந்த 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்கடா, அந்த கான்செப்ட் தான் அது. அப்போ நல்லா பாத்துக்கோங்க கண்ணா, கால்ட் அப் அப்படின்னு வந்துருந்தாலே உங்களுக்கு வந்து இங்க ஃபேஸ் வேல்யூ இங்க வந்து அவன் என்ன சொல்றான்னா டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 10,000 ஷேர்ஸ் இல்லையா? ஸோ பெய்ட் அப் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ பெய்டு. இப்போ இது ரெண்டும் பே ஆகலைன்னா 5 ரூபாய் பே ஆகலைன்னா ரிமைனிங் எவ்வளோ பே ஆயிருக்கும்? 5 ரூபாய் பே ஆயிருக்கும். ஏன்னா டோட்டல் இது எவ்வளோ 10 ரூபாய்.
டோட்டல் வேல்யூ வந்து 10 ரூபாய். அதான் அந்த ஃபேஸ் வேல்யூ. அன்பெய்டு வந்து 5 ரூபாய். அப்ப பெய்டு எவ்வளோ? 5 ரூபாய். கரெக்ட்டா? இப்படி தான் நீங்க பிரிக்கணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா எடுத்து எழுதிக்கணும். அப்ப தெரிஞ்சிடுச்சா? இப்ப பெய்டு எப்பவுமே எப்படி எங்க வரும்? ஃபோர்ஃபிடட் சார்ஜா? அப்ப 10,000 இன்டு 5 50,000. அன்பெய்டு வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ்ன்னு போடுறதுக்கு பதிலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 2 இன்டு 50,000 அப்படி கூட போடலாம்டா. சாரி 2 இன்டு 10,000. ஓகேவா? அதே மாதிரி 3 இன்டு 10,000 அப்படி கூட பிரிச்சு போடலாம். சரியா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹலோ? ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் account to share first call account to share second call account. ஓகே இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் தான் போடணும் அப்படின்றது நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். ஷார்ஸ் அக்கௌண்ட். ஸோ ஃபோர்ஃபிடட் ஷார்ஸ் அக்கௌண்ட் எப்பவுமே என்ன நம்மளோட இது பெய்ட் அப் வேல்யூ. இது ரெண்டுமே அன்பெய்டு. ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து இது வந்து கால்ட் அப். ஸோ மொத்த வேல்யூவோடது 10. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்? 10,000. ஸோ 10,000 இன்டூ 10. அன்பெய்டு எவ்வளோ? 10,000 இன்டூ 2. 10,000 இன்டூ 3. 10,000 இன்டூ 5. இதான். ஓகேவாடா? இப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? அவங்க என்ன சொல்றாங்க? ரீஇஷ்யூட டிஸ்கவுண்ட் ஆஃப் 3.50. ரீஇஷ்யூ பண்றது திருப்பி கொடுக்கும்போது 3.50ன்னு சொல்றாங்க. அப்போ 3.50னா என்ன? 10 மைனஸ் 3.50. அப்பனா எவ்வளவு ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணிருக்கான்? 6.5 into 10,000 65,000. கரெக்டா? 3.5 into 10,000 35,000. இதான் 65,000 35,000. So which is 1 lakh. அப்புறம் forfeited charge to capital reserve என்ன? செம்ம சிம்பிள். forfeited charge இங்க என்ன? 50,000. இங்க என்ன? 35,000. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 15,000. ஆனா இந்த மாதிரி எப்ப பண்ணலாம்னா என்னோட மொத்த 10,000 ஷேர்ஸ் கேன்சல் ஆயிடுறதே மொத்தமா ரீஇஷ்யூ ஆனா நான் டைரக்டா இந்த forfeited chargeல இருக்கிற இங்க கிரெடிட்டையும் இங்க இருக்கிற டெபிட் அமௌண்ட்டும் மைனஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரி மெத்தட். இந்த ஏ புரிஞ்சுதா? 1 எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ம். சி கிட்டத்தட்ட இது என்ன தெரியுமாடா? 10 ரூபாய் வேல்யூ இருக்கிற ஒரு ஷேரை நான் 6 ரூபாய் 50 பைசாக்கு விற்கிறேன். அப்பனா இது கிட்டத்தட்ட எனக்கு லாஸ் மாதிரி. கரெக்டா? அதுதான் அந்த கான்செப்ட் தான், வேற எதுவும் இல்ல. இது ரீஇஷ்யூ என்ட்ரி. அப்புறம் டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் வந்து இது ரீஇஷ்யூ. இது வந்து ஃபோர்ஃபீச்சர். அதாவது ஒரு அந்த சம்மில் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ரிலேட்டடோ எந்த சம்மிலையோ ஓகே படிச்சு பார்த்துட்டு டக்குன்னு ஐயோ நம்மளுக்கு வராதுன்னுலாம் டிசைட் பண்ணாதீங்க. ஓகே குட்டி குட்டியா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் இருக்கும் எல்லாமே. இப்போ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா
ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஜேர்னல் என்ட்ரி போட்டிங்கன்னா அதுக்கு 3 மார்க்கு. அலாட்மெண்ட் கரெக்டாக போட்டிங்களா அதுக்கு 3 மார்க்கு. ஷேர் ஃபர்ஸ்ட் கால் போட்டிங்களா 2 மார்க். அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, உங்களால் ஃபுல் சம் ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அழகாக பிரிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லை ஃபோர் ஃபீச்சரில் தான் எனக்கு கரெக்டாக டவுட் இருக்குன்னா அது வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ forfeited shares account debit to capital reserve. இப்போ ஒன்றும் இல்லடா, இங்கேருந்து அப்படியே இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. திஸ் மைனஸ் இது எப்போ பண்ணலாம்? ஒன்லி வென் ஆல் மை 10,000 shares forfeited ஆர் ரீஇஷ்யூட். ஓகேவா? அந்த கண்டிஷனில் தான் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர் கண்ணா. இப்போ இதுல வந்து இங்க forfeited 20,000 15 இன்க்ளூடிங் 5 பர் ஷேர் ப்ரீமியம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ, 5 ரூபாய் வந்து செக்யூரிட்டி ப்ரீமியம். இங்க நான் பேமெண்ட் ஆஃப் இங்க பாத்தீங்கன்னா 20,000 ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய் தான். ப்ரீமியம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 5 ரூபாய் கொடுத்துருக்கான். ஓகே, நான் பேமெண்ட் எது? ஃபைனல் கால் 3 ரூபாய் தான். அப்பனா இது பே பண்ணிருக்காங்க. சரியா? அப்போ ரீஇஷ்யூ எப்படி பண்ணிருக்காங்க? டிஸ்கவுண்ட் ஆஃப் 4 ரூபாய் பர் ஷேர். அப்பனா எவ்வளோ? 6 ரூபாய்க்கு பண்ணிருக்காங்களா? ஆமா 6 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் வந்து 4 ரூபாய். ஆனா எவ்வளவு ஷேர்ஸ் பண்ணிருக்கான்? ஒன்லி 10,000 ஷேர்ஸ் பண்ணிருக்கான். ஓகேவா? சோ இவ்வளோ இது வந்து பேங்க் அக்கவுண்ட்ல போகணும் ரீஇஷ்யூ என்ட்ரில. ஜஸ்ட் இப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ ஃபைனல் கால் வந்து இதுல எவ்வளவு சொல்லிருக்காங்க? 3 ரூபாய் கண்ணா, ரைட்டா? மொத்தமா வந்து அவங்களுக்கு எவ்வளோ டோட்டலா ஃபேஸ் வேல்யூ? அப்ப 20,000 into 10 2 lakhs ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். 2 ஷேர் ஃபைனல் கால் எவ்வளோ? 20,000 into 3 60,000. ரிமைனிங் எவ்வளோ பெய்ட் அப்? 7 ரூபாய். கரெக்டா? ஸோ 20,000 into 7 எவ்வளோ? 1,40,000. புரிஞ்சுதா? இல்ல டவுட் இருக்கா? ஆ 7 ரூபாடா. இப்போ ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி முடிஞ்சிருது. ரீஇஷ்யூ என்ட்ரி பாருங்க செல்லம். ரீஇஷ்யூ என்ட்ரி என்ன சொல்லியிருக்கான்? 4 ரூபாய் பர் ஷேர். பட் 20,000 ஷேர் கேன்சல் பண்றதுல 10,000 ஷேர் தான் ரீஇஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்போ அப்ப பாருங்க கண்ணா, 6 ரூபாய் ரீஇஷ்யூ ஆயிருக்கு. 10,000 அப்ப 60,000. ஓகே, டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 4 ரூபாய் போட்டிருக்கானா? இப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 60,000, டோட்டலா எவ்வளோ? 10,000 ஷேர் இல்லையா? ஸோ 10,000 இன்டூ 10 எவ்வளோ? 1 lakh ஷேர்ஸ். 1 lakh rupees. ஓகே, ஸோ 1 lakh ரிமைனிங் எவ்வளோ? 40,000. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கண்ணா 20,000 ஷேருக்கு ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி இங்க என்ன கொடுத்துருக்கான்? 1,40,40,000 கரெக்டா? அப்போ 10,000 ஷேர் தானே ரீஇஷ்யூ ஆயிருக்கு. அதுக்கு ஃபோர் ஃபீச்சர் எவ்வளோன்னு பார்க்கணும். திஸ் இன்டு திஸ் டிவைடட் பை திஸ். அப்போ 70,000. இது ஃபோர் ஃபீச்சரோட அமௌண்ட். கரெக்டா? இதே ரீஇஷ்யூ எவ்வளோ இருக்கு? 70,000க்கு there is a 10,000 ஷேர்ஸ்க்கு ரீஇஷ்யூ என்ன? 40,000. அப்ப இது இதோட டிஃபரன்ஸ் என்ன? இந்த 30,000 இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து forfeited to capital reserve 30,000. புரிஞ்சுதா இது ஸ்டெப்? புரிஞ்சுதா? ஓகே. நந்தனா புரிஞ்சுதா? 20,000 ஷேருக்கு ஃபோர் ஃபீச்சர் என்ட்ரி வந்து 1,40,000. அப்ப 10,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 70,000 வரும். இப்ப 10,000 ஷேர்ஸ்க்கு ஃபோர் ஃபீச்சர் 70,000. அதே 10,000 ஷேர்ஸ்க்கு ரீஇஷ்யூ எவ்வளோ? இங்க 40,000. அப்ப அதோட டிஃபரன்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ். ஆ ஓகேவா? புரியுதா? ஸோ அடுத்த சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேர்ட் வந்து ஹோம்ஒர்க். சரியா? ஸோ 19 ஏ போட்டிருக்கோம், பி போட்டிருக்கோம். ஏபிசியும் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க.
செல்வா 20th எல்லாமே 4 feet ஜேர்னல் என்ட்ரிடா, ரொம்ப ஈஸி சம்ஸ், கோத்ரூ பண்ணுங்க. 20, 21, 21 வந்து நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன்ல, அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட்டா வரும். பேசிக் என்ட்ரிஸ்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அந்த ஏ பிளாக் பி பிளாக் சொன்னேன்ல, அந்த மாதிரி என்ட்ரி. சரி, இத்தனை நாளே நம்ம வெறும் ஒரு இது மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்போ அதுலயே குரூப்பிங் ஆஃப் ஷேர்ஸ்லயே அவங்க பண்ணிருப்பாங்க 1 to 100க்கு இவ்வளோ அது. அந்த மாதிரி குரூப்பிங் ஆஃப் ஷேர்ஸ் தான் இது. ஓகே, இது நாளைக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் முன்னாடி ஒரு சம் பார்க்க போறோம். அதனால இது பேசிக் என்ட்ரிஸ் நீங்க போட்டுடலாம், இன்னைக்கே போட்டுடலாம், தப்பு இல்ல. அதே மாதிரி வரும்டா, அப்ளைட் இவ்வளோனா அலாட்டட் இவ்வளோ, அந்த மாதிரி. ஸோ டில் 21 ஹோம்ஒர்க்கு, அதுல 14th சம் நான் சொல்லி கொடுத்தேன்னா நீங்க 15th 21 வந்து ஹோம்ஒர்க் முடிச்சிடலாம் 14th சம் முடிக்கும் போது. சொல்லுமா, இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு 14th சம் அண்ட் 15th சம் நான் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணேனோ அது வரைக்கும் ஹோம்ஒர்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு டேக் அப் தி ரிமைனிங் சம்ஸ். ஓகே செல்லம். ஸோ இதோட இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் முடியுது. ஸோ டுமாரோ ஐ வில் டேக், நாளையிலேருந்து எப்படின்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம், மாடியூல் 1 கொஞ்சம், மாடியூல் 5 கொஞ்சம் அப்படி எடுக்க போறான். ஸோ ரெண்டுத்தையும் அப்படியே சைமல்டேனியஸாக கவர் பண்ணிடுவேன். இது நான் ரைட் இஷ்யூ எடுக்கும்போது அப்படியே லாவும் கவர் பண்ணிடுறேன் மித்ரா, கீர்த்தனாக்கு. ஸோ ஈஸியாக இருக்கும்ல உங்களுக்கு. ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ, அப்புறம் ஈசாப், பைபேக் எல்லாம் லால வருது. ஸோ லாவோட ப்ரொவிஷனு சம்மு ரெண்டுமே நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். லா கிளாஸ் ஆஸ் யூஷுவல் 6:30 to 7 ஈவினிங். சி இப்போ சில சாப்டர்ஸ் வந்து லாலையும் கார்பரேட் அக்கௌண்டிங்கும் அலைன் அப் ஆகுது. அதனால கீர்த்தனாக்கும் நந்தனாக்கும் அப்படியே அலைன் பண்ணிடுறேன். ஸோ லா போனஸும் இதுவும் ஸ்பெட்டிவிட்டி ஷேர்ஸும் லால இருக்கு. ஸோ அதோட ப்ரொவிஷனு அப்புறம் கீழே சம்மு. ஸோ அதனால ரெண்டுமே அப்படியே கவர் பண்ணிடுறேன். ஈசாப் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஈசாப் மட்டும் 2 மணி நேரம் கிளாஸ் போட்டிருக்கேன் சாட்டர்டே அன்னைக்கு. கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன் ஈசாப்பை. மற்றதெல்லாம் நம்ம வந்து நீங்க லால ஆல்ரெடி தரவுன்றதுனால ஈஸியா இருக்கும், கஷ்டமா இருக்காது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் சொல்லும், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓவர்ல இன்னைக்கு நான் என்ன காமிக்க போறேன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இல்ல செல்லுமா, நான் வந்து இது பண்ணிட்டேன்டா, இங்க லேட் ஆயிடுச்சுல 8 to 9 நம்மளுது, அதனால அதை மூவ் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு மூவ் பண்ணியிருக்கேன்.